வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தி வழங்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்பு. ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயிர் காப்பீடு மற்றும் வறட்சி நிவாரண உதவிகள் வழங்காததை கண்டித்து ஆர்ப்பாட்டம். லண்டனில் மூடி வைக்கப்பட்டுள்ள பென்னிக்விக் சிலையை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. பென்னிக்விக் தொடர்பாக அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் நேரலை செய்யப்படவில்லை என அதிமுக குற்றச்சாட்டு. அவையை புறக்கணித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு. உளுந்தூர்பேட்டையில் தைவான் நிறுவனத்தின் காலனி உற்பத்தி ஆலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். 2 நாள் பயணமாக நாளை ராமநாதபுரம் செல்கிறார் ஆளுநர் ரவி. இமானுவேல் சேகரன், முத்துராமலிங்க தேவர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்துகிறார். விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிறப்பு அதிகாரி அமுதா முன்பு 3 சிறுவர்கள் உட்பட 10 பேர் ஆஜர். அம்பை வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் காவல்துறை நுழைய வருவாய்த்துறை தடை. கன்னியாகுமரி அருகே இட்லி தட்டின் நடுவே உள்ள துவாரத்தில் சிக்கிய சிறுமியின் விரல். தீயணைப்பு துறையினர் உதவியுடன் மீட்பு. எலவரப்பள்ளி அணைக்கு ரசாயனம் கலந்த நீர் வருவதால் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் வேதனை. கர்நாடக மாநில தென்பெண்ணை ஆற்றங்கரையோர தொழிற்சாலைகள் ரசாயனத்தை கலப்பதாக புகார். சூடானில் ராணுவத்துடன் துணை ராணுவம் மோதல் தீவிரம். 100 பேர் உயிரிழந்ததாக தகவல். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக பாஜகவினர் போராட்டம். மதுபான கொள்கை ஊழல் முறைகேடு புகாரில் பதவி விலக கோரிக்கை. காங்கிரஸில் இணைந்த ஜெகதீஷ் ஷெட்டருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு. ஹூப்ளி தார்வாட் தொகுதியில் போட்டியிடுகிறார். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் பிற்படுத்தப்பட்டோர் கணக்கெடுப்பு நடைபெறும். தேர்தல் பரப்புரையில் ராகுல் காந்தி அறிவிப்பு. மத்திய பாடத்திட்ட நூல்கள் காவிமயமாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. திருவனந்தபுரத்தில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து கலைப்பு. பஞ்சாபில் 2 தமிழக ராணுவ வீரர்கள் உட்பட 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் சக ராணுவ வீரர் கைது. தனிப்பட்ட துன்புறுத்தலால் கொலை செய்ததாக வாக்குமூலம். திமுகவின் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள தயார். சொத்து பட்டியல் விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. நியாய விலைக் கடைகளில் வேறு பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது. கூட்டுறவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் உத்தரவு.
கோத்தகிரி அருகே கரடுமுரடு மலைப்பாதையில் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்ட கர்ப்பிணி தாமதமாக வந்ததால் பிறந்த சில மணி நேரத்தில் உயிரிழந்த சிசு. கலாக்ஷேத்ரா பாலியல் புகார் தொடர்பாக மாநில மகளிர் ஆணைய அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவு. தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. RSS பேரணியின் போது தடிகளுடன் வந்ததாக புகார். கோவை RSS மாவட்ட தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது காவல்துறை வழக்கு பதிவு. நீதிமன்ற உத்தரவுகளை மாவட்ட ஆட்சியர்கள் மதிப்பதில்லை என சென்னை உயர்நீதிமன்ற கிளை வேதனை. 100 நாட்களில் 600 நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்.